ஹாய் எவ்ரிவன். நம்ம என்ன தான் யூஏஇயில் இருந்தாலும் நம்மளோட ஹோம் கண்ட்ரிக்கு போகும்போது இந்தந்த பிளேஸ்லாம் விசிட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பெரிய பக்கெட் லிஸ்ட்டே வச்சுருப்போம். அப்படி என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் நான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து வச்சுருந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா வெள்ளூர் தீர்த்தகிரியில் இருக்கிற இந்த முருகன் டெம்பிள் தாங்க. இந்த முருகரை வீடியோஸில் இங்கேருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம ஊருக்கு போனால் இந்த பிளேஸை விசிட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் இருந்தோம். வெள்ளூரும் போய் ரீச் ஆகிட்டு ஒரு ஸ்டேஜில் பார்க்கும்போது கேன்சல் ஆகிட்டே இருந்து கண்டிப்பாக யூஏஇ ரிட்டர்ன் வரத்துக்கு முன்னாடி இந்த கோயிலை விசிட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு விசிட் பண்ணி கடைசியில் பார்த்துட்டும் வந்துட்டோம். விநாயகர் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே இருந்தார். விநாயகர் சாமி கும்பிட்டுட்டு இப்படி திரும்பும் போது இந்த இன்செக்ட் எங்கள் கண்ணில் பட்டுச்சு. இந்த இன்செக்டோட நேம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது டான்ஸ் ஆடிட்டு இங்கேக்கும் அங்கேக்கும் இருந்துச்சு. பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கிளைமேட் பார்த்திங்கன்னா மழை வரா மாதிரியே இருக்குது. கடைசியில் நாங்கள் கிளம்பும் போது மழையும் தூறல் விழுந்துச்சு. அந்த மழை பேக்ரவுண்டில் இருந்து அந்த முருகரை ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தார்னே சொல்லலாம். அங்கேருந்து வரவே மனசு இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்தார். அந்த கை விரல்லேருந்து அந்த கால் நெகத்துலேருந்து அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தார் முருகர். நான் ஃப்ரண்ட்லேருந்து சைட்லேருந்து பேக்லேருந்து எல்லா வீடியோஸுமே உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த கோயிலுக்கு யாருன்னா விசிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஷெட்யூலில் இந்த கோயிலை போட்டு கண்டிப்பாக போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தார். ஸோ எங்களோட கோரிக்கையும் எங்களோட வேண்டுதலையும் முருகர்கிட்ட சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் மூலஸ்தானம் பார்க்குறதுக்கு போயிட்டோம். ஸோ நான் இந்த கோயிலை ஒரு 5 to 6 years பிஃபோர் நான் விசிட் பண்ணியிருக்கேன். பட் இப்போதைக்கு நிறைய சேஞ்சஸ் இந்த கோயிலில். ஸோ நாங்கள் விளக்கு வரும்போதே வாங்கிட்டோம். ஸோ 5 விளக்கு ஏற்றிட்டு உள்ளே போய் மூலஸ்தானத்தில் சாமி பார்த்துட்டோம். உள்ளே வீடியோஸ் அலோடு இல்லைன்றதுனால எங்களால் எடுக்க முடியல. கண்டிப்பாக இந்த கோயிலை போய் விசிட் பண்ணி பாருங்கள். டாடா பாய்.